2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வாரணாசி அல்லது நாம் காசி என்று அந்த இடத்திற்கு கூட்டங்கள் நடத்த சென்றீர். திரும்பி சென்னை வருவதற்கு வழி டெல்லி தான். டெல்லிக்கு போயிருந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்து அடுத்த நாள் காலை சிலரை நான் பார்க்க வேண்டும் என்று எண்ணியிருந்து மாலையில் பிளேன் எனக்கு. என் மகன் சொன்ன, அப்பா, இவ்வளவு தூரம் வந்துவிட்டு நீங்கள் பிரதம மந்திரியை பார்க்காமல் போவது நல்லதல்ல என்றார். நான் சொன்னேன், அவர் எதற்கு தொந்தரவு செய்வது, வேண்டாம் என்று சொன்னேன். இல்லை, நீங்கள் தொலைபேசியிலாவது ஒரு குட் மார்னிங் சொல்லிவிடுங்கள் என்றார். அது வேண்டுமென்றால் சொல்லலாம் என்று பிரதம மந்திரியிடம் தொலைபேசியில் பேசி என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்தேன். அவர் கேட்டார், சார், எப்போ சார் வந்தீங்க, எப்போ திரும்பி போறீங்க என்று கேட்டார். நான் நாளை மாலை போகிறேன், ஆனால் அதற்கு நடுவில் நான் சிலரை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அவர் சொன்னார், நீங்கள் யாரையும் பார்க்க வேண்டாம், முதலாவது என்னை பாருங்கள், தயவு செய்து மாலை 5 மணிக்கு வந்து விடுங்கள். இப்பொழுது ராஜஸ்தான் போய்கொண்டு இருக்கிறேன், நான் ஹெலிகாப்டரில் தான் போகிறேன், மாலை வந்து விடுவேன், கட்டாயம் 5 மணிக்கு வாருங்கள் என்றார். போனேன், அன்போடு வரவேற்றார், சிற்றுண்டி கொடுத்தார். அதன் பிறகு அவருக்காக ஜெபம் செய்து முடித்தேன். பிறகு கேட்டார், யாரையோ பார்க்க வேண்டும் என்றீர்களே, யாரை என்று கேட்டார். குறிப்பிட்ட அதிகாரியின் பெயரை சொல்லி, நீங்கள் ஏன் போய் அவரை பார்ப்பது, இப்பொழுது நான் அவரை வரச் சொல்கிறேன். அவருடைய காரியதரிசி எவ்வளவோ முயன்றும் அந்த அதிகாரியை போனில் பிடிக்கவே முடியவில்லை. போன் எப்பொழுதும் என்கேஜாகவே இருந்தது. அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் நேராக உங்கள் ஹோட்டலுக்கு போங்க, நான் நாளை காலையில் கரெக்டாக 9 மணிக்கு உங்களுக்கு போனில் சொல்வேன், எப்பொழுது அவர் உங்களை வரவேற்பார் என்று. நல்லது என்று சொல்லி விடை பெற்றோம். நானும் என் மகன் வெளியில் வரும்பொழுது நான் சொன்னேன், தம்பி, பிரைம் மினிஸ்டராவது அந்த அதிகாரிகிட்ட நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்குவதாவது, அதை நமக்கு 9 மணிக்கு சொல்வதாவது, இது நடக்காத காரியம் அப்பா.